முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய இந்த ஹனிமூன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷ காலத்துக்கு நீடிச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 4 ஆண்டுகளில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அதோடைய உட்கட்சி விவகாரங்களை சிக்கியிருந்தது. பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறதுக்கான சில பல வேலைகளை அண்ணாமலை செய்தார். அதனாலும் அவரால் பெரிய அளவுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு சக்தியாக பாஜகவை உருமாற்ற முடியல, அவரும் உருமாறல. 4 ஆண்டு காலத்தில் நடக்காத பல விஷயங்கள்லாம் கடந்த 4 மாதத்தில் நடக்குதோ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் திமுக அரசுக்கு திரும்பிய பக்கம்லாம் நெருக்கடி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிருக்கு. இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்திலேருந்து ஆரம்பிச்சது திமுகவுக்கான ஒரு தலைவலின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு நீங்கள் ஜாமீனில் இருக்கிறீங்களா இல்லை பதவியில் இருக்கீங்களா, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திரைப்பட தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை துவக்கிய ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீட்லேயும் போயிட்டு அவர்கிட்டையும் சோதனை நடத்துகிறாங்க. அதே போல் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானன்னு சொல்லப்படக்கூடிய ரத்தீஷ் என்பவருடைய வீட்லேயும் சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க அமலாக்கத்துறையினர். மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல தான் இன்றைய திமுகவின் நிலைமையும் மாறி இருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஏன்னா அமலாக்கத்துறையோடைய ரெய்டால் ஒரு புறம் 1000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு நாளுக்கு நாள் பிரம்மாண்டமாயிட்டே போகுது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எதிர்க்கட்சியான அதிமுக ரொம்ப திறம்பட மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இப்படி மத்திய அரசுடைய அமலாக்கத்துறையால் ஒரு புறமும் மாநில எதிர்க்கட்சியான அதிமுகவால் மறுபுறமும் திமுக எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், அதனுடைய முழுமையான அரசியல் உள் விவகாரங்களை இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஆயிரத்தி 1967 காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்து பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அப்போ உடனே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்கலாம் இந்த ஆட்சியில் நடந்தக்கூடிய சில விஷயங்களை முன்னிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார்னா, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இதோட நடைமுறைகள் புரியறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அதனால் ஒரு 6 மாதத்துக்கு அவங்கள எதுவும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு ஹனிமூன் பீரியடை அப்போதைய திமுக அரசுக்கு காமராஜர் கொடுத்ததா வரலாறு உண்டு. ஆனால் இந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய இந்த ஹனிமூன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷ காலத்துக்கு நீடிச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 4 ஆண்டுகளில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அதோடைய உட்கட்சி விவகாரங்களில் சிக்கியிருந்தது. இணை ஒருங்கிணைப்பாளர், அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து விலகி போனவங்க, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, தேர்தல் ஆணையத்தில் ஒரு வழக்கு அப்படின்ட்டு அரசியல் பணிகளில் நேரடியான அரசியல் களத்தில் அதிமுக இறங்க முடியாத மாதிரியான ஒரு சூழல் கடந்த 4 ஆண்டுகளாக இருந்தது. இதனால் எதிர்க்க யாருமே இல்லாத ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் திமுக அரசு இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அவங்க அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. அண்ணாமலை மூலிமா சில காய் நகரத்தெல்லாம் நடந்தது. அவருடைய பிரச்சாரங்கள் ஒருபுறம் அரசியலால் திமுகவில் கேலிக்குள்ளாக்கப்பட்டது, எள்ளி நகையாடப்பட்டது. ஆனாலும் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறதுக்கான சில பல வேலைகளை அண்ணாமலை செய்தார். அதனாலும் அவரால் பெரிய அளவுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு சக்தியாக பாஜகவும் உருமாற்ற முடியல, அவரும் உருமாறல. இது ஒரு பக்கம் இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை. இது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்ன ஒரு சொல், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகளே இல்லைன்ட்டு. அத்தகைய ஒரு நிலையில தான் 2021 பிறகு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு எதிரில் அரசியல் களம் இருந்தது. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் நடக்காத பல விஷயங்கள்லாம் கடந்த 4 மாதத்தில் நடக்குதோ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் திமுக அரசுக்கு திரும்பிய பக்கம்லாம் நெருக்கடி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகியிருக்கு. இதை நம்ம மறுக்க முடியாது. கடந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக போட்ட வழக்குகள்லாம் உச்சநீதிமன்றத்தில் பெரும் வெற்றி, இந்தியாவே திரும்பி பார்க்க வகையில் பெரிய வெற்றிகளெல்லாம் நீதிமன்றத்தில் திமுக சாதிச்சது. குறிப்பாக ஆளுநருக்கான காலக்கெடு, அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடு வழக்குன்றது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்தது. இப்படி ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா மசோதாக்கள்லையும் வக்ஃபு வாரியம் உட்பட பல்வேறு விஷயங்களில் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க, மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறாங்க. இப்படி ஒரு சுமூகமான ஒரு சூழல் தான் திமுகவுக்கு வாய்ச்சி இருந்தது. ஆனால்
இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்திலேருந்து ஆரம்பிச்சது திமுகவுக்கான ஒரு தலைவலின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு நீங்கள் ஜாமீனில் இருக்கிறீங்களா இல்லை பதவியில் இருக்கீங்களா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய ஜாமீனை தக்க வைக்கணுன்றதுனால அமைச்சர் பதவியை இழக்க நேரிடுது, அமைச்சரவை மாற்றம் ஏற்படுது. இந்த இடத்துல திமுக முதலாவது சட்ட நெருக்கடியை ஒரு நேரடியாக உச்சநீதிமன்றமே குறுக்கிட்டு என்ன வேணும் உங்களுக்கு, இதை எது செய்கிறீங்கன்னு ஒரு கால வரம்பை நிர்ணயிக்கக்கூடிய சூழலில் வந்துட்ட பிறகு தான் அமைச்சரவை மாற்றம் நடக்குது. இது ஒரு முதலாவது புள்ளியாக நம்ம பார்க்கலாம். இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில், அதாவது கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி டாஸ்மாகுடைய தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை எடுத்துகிறாங்க. அதில் ஒரு 1000 கோடி ரூபாய் அளவுக்கான முறைகேடு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது வரைக்கும் மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் விலை வைத்து வைக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியான அதிமுக தொடர்ந்து சொல்லி வந்தது. அப்போதைய மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி மேலே இந்த குற்றச்சாட்டை வச்சுது. யார் இந்த தியாகி அப்படின்ற ஒரு சுவரட்டிகள்லாம் இல்லை சட்டமன்றத்திலையும் அத்தகைய ஒரு கோஷங்களை அதிமுகவினர் எழுப்பினாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு அரசியலுக்கான ஒரு சாதாரண சுற்றுலராக முடிஞ்சிட போகிற சூழலில் அமலாக்கத்துறையுடைய வருகையும் அது சொன்ன அந்த 1000 கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு சொல்லாடலும் பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்துச்சுன்றதை மறுக்க முடியாது. அடுத்த கட்டம் இந்த அமலாக்கத்துறையோட சோதனை எங்கே நடக்குது? மீண்டும் ஒரு முறை மேலாண் இயக்குனர், டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகனுடைய வீட்டில் 2 நாள் நடக்குது. துணை பொது மேலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அவர்களுக்கு உதவியர்கள்ட்டு ஒரு பெரிய வட்டத்தை நோக்கி அமலாக்கத்துறை தங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களை விரிக்கிறாங்க. இது எங்கெல்லாம் போகுதுன்னா, திரைப்பட தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை துவக்கிய ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீட்லேயும் போயிட்டு அவர்கிட்டையும் சோதனை நடத்துகிறாங்க. அதே போல் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமான சொல்லப்படக்கூடிய ரத்தீஷ் என்பவருடைய வீட்லேயும் சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க அமலாக்கத்துறையினர். ஆனால் ரத்தீஷும் இப்போ எங்கே இருக்காரு தெரியல, அவர் லண்டனுக்கு தப்பி ஓடிவிட்டதாக சொல்லப்படுது. இதே போல் ஆகாஷ் பாஸ்கரன்கிட்டையும் சரியான தகவல்கள் இல்லை. இப்போ அமலாக்கத்துறை நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்கேருந்து மேலாண் இயக்குனர் மூலிமா மேலாண் இயக்குனர் யாரிடெல்லாம் உத்தரவு பெற்றாரோ, அதாவது இந்த ரத்தீஷ் போன்றவர்கள் மூலிமா நெருக்கமானவங்களை அமலாக்கத்துறை நெருங்குது. இப்போ அவங்க தலைமறைவாக இருக்காங்க. இந்த ரத்தீஷ் யாரிடம் இருந்து உத்தரவுகளை பெற்று அல்லது யாருக்காக இத்தகைய செயல்களில் ஈடுபட்டார் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக எழும். அதை தான் அமலாக்கத்துறை எழுப்பியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேரடியாக திமுக அரசாங்கத்திட்டையும் துணை முதலமைச்சர்கிட்டையும் தான் போய் நிற்குது. இப்போது திமுகவுக்கு ஒரு பக்கம் மத்திய அரசோடைய அமலாக்கத்துறை மூலிமா ஒரு அடி ஒரு இடி ஆரம்பிச்சிருக்கு. மத்தளத்தோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்கில் தான் சமீபத்தில் தீர்ப்பு வந்தது. கிட்டத்தட்ட 9 பேருக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை அப்படின்றது நீதிமன்றத்துறை தீர்ப்பாக இருந்தது. திமுக ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அந்த தீர்ப்பை வரவேற்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு தான். அதாவது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சட்டமன்றத்தில் அதிமுகவை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வாசகத்தை மீண்டும் மீண்டும் சொன்னார். அதாவது அங்கே நடந்த பாலியல் குற்றங்கள், அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பாலியல் குற்றங்களுக்கு அதிமுகவினர் தான் பொறுப்பு அப்படின்றத மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணார். சட்டமன்றத்தில் அவரே இந்த வார்த்தையை சொன்னார். அப்படி பார்க்கும்போது the same scenario is applicable to DMK. இப்போது அரக்கோணத்தில் தஞ்சாவூர்லன்னு அடுத்தடுத்து பாலியல் குற்றங்கள் பாலியல் செயல்கள் நடக்குது. இதில் அரக்கோணத்தில் திமுகவுடைய நிர்வாகி ஒருவரே சம்மந்தப்பட்டிருக்கார். இதனை அதிமுக ரொம்ப அழகாக பொள்ளாச்சி விவகாரத்தை திமுக எப்படி கையில் எடுத்து அரசியல் செய்ததோ அதே பாணியில் இப்போ அரக்கோணத்தையும் தஞ்சாவூரையும் அதிமுக கையில் எடுத்து அரசியல் பண்ணுது. நேரடியாக மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்குது. இதற்கு காரணமான திமுக அரசை குற்றஞ்சாட்டுது அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. அரக்கோணத்தில் நடந்தது, ஒரு திமுக நிர்வாகி ஏற்கனவே திருமணமானவர், அவர் 3வது முறையாக ஒரு கல்லூரி மாணவி வந்துட்டு திருமணம் செய்துக்கிற ஆசை காட்டி திருமணம் செய்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு அதுக்கு பிறகு இவருடைய உண்மை முகம் தெரிய வருது. அவங்க நேரடியாக அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ ரவியை போய் சந்தித்து ஒரு மனு கொடுக்குறாங்க. காவல்துறையில் வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது உடனே பேசு பொருளாவது. ஏன் வழக்கு பதிவில் அப்படி கேள்வி கேட்ட பிறகு போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க. அடுத்தடுத்த கட்ட விசாரணையை நோக்கி அந்த செயல் நகருது. பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சம்மந்தப்பட்ட நபர்களை கட்சியிலிருந்து உடனே நீக்கியது அதிமுக. இந்த தெய்வ செயல் அப்படின்ற நபர் அரக்கோணத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி இதுவரைக்கும் திமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலக்கப்பட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுது. இதே போல் தஞ்சாவூர் கும்பகோணம் அடுத்த திருவிடைமுருதுன்ற ஒரு இடத்துல ஒரு தனியார் நகைக்கடையில் ஒரு பெண் வேலை செய்கிறாங்க. அவங்க வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு 3 பேர் அந்த பெண்ணை 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. இந்த வழக்கம் ஒரு பெரிய பூதாகரமாக எடுக்குது. இதுலேயும் முறையான எஃப்ஐஆர் போடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைச்சு அதிமுக ஒரு போராட்ட அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. 23ஆம் தேதி தஞ்சாவூரில் இந்த போராட்டம் நடக்க இருக்குது. பொள்ளாச்சி வழக்கை எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஆயுதமாக திமுக பயன்படுத்தியதோ அது போலவே அரக்கோணம் தஞ்சாவூர் விவகாரங்களை
அதிமுக இப்போது கையில் எடுத்திருக்கிறதுன்றதை நம்ம மறுக்க முடியாது. களம் அப்படி தான் சொல்லுது. ஒரு பக்கம் இடியால், அமலாக்கத்துறையால் ஒரு ரெய்டு, அந்த ரெய்டு மூலிமா அரசாங்க அதிகாரிகள், அதை தாண்டி அரசியல் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள், அரசியல் வட்டாரத்தை அடுத்து நேரடியாக அரசியல் பிரதிநிதிகள், இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணமாக வச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு, அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு, அரக்கோணம், கும்பகோணம், இப்படி அடுத்தடுத்து பாலியல் குற்றச்செயல்கள் நடக்குது. அது வெளியே வருது, பூதாகரமாக மாறுது. அதனை அதிமுக கையாளும் விதம், இப்படி இரண்டு பக்கத்துலேயும் திமுகவுக்கு கடுமையான நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னும் 10 மாதங்களே இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. திமுக கடந்த 4 ஆண்டு கால சாதனைகளை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கக்கூடிய அதே சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணணும்னா, இந்த பிஜேபி போன்ற கட்சிகளோ, அதிமுக போன்ற கட்சிகளோ அமலாக்கத்துறைக்கு 1000 கோடி ரூபாய் யாருக்கு போனது, அதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார் அப்படின்ற கேள்வி எழுப்புவாங்க. அதே போல் சட்டம் ஒழுங்கை சரியாக கையாளாமல் போயிட்டாங்க, இதுக்கு காரணமான காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பாங்க. ஸோ சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் ஏற்கனவே 4 முனை போட்டியாக இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர், இப்படி 4 கூட்டணிகள், 4 முனை போட்டியாக இருக்குது. இப்போ இந்த விவகாரம் எதிர்க்கட்சிகளுக்கு வெறுமாயம் மெல்வதற்கு பதிலாக ஒரு கூட நிறைய அவலை தூக்கி கொடுத்த மாதிரி அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் முறைகேடு, சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமை வழக்குகள், இது ரெண்டும் திமுகவை நோக்கிய பெரிய டார்கெட். இது திமுக எப்படி கையாள போகுதுன்றது தான் அரசியல் களத்தில் அடுத்த கட்டமாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். இதுபோல் பல அரசியல் நகர்வுகளை நுணுக்கமான பார்வையோடு நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.